ஏய், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் வெளியே கொண்டு வாங்க. எவளையும் விட்டுறாதீங்க. போங்க. இவ்வளவு ஏன்டா எடுத்துட்டு வந்தீங்க? ஏய், கண்டிப்பா இவ இல்ல. இவளுக்கும் அவ்வளவு தைரியம் இல்லடா. இவ்வளோண்ணா? ஏய், நீ தானடி சுஜாதா? நான் இல்லைங்க. இதே பழைய கோட்டையா இருந்தா உன்னை விட்டுருக்க மாட்டான். நான் செஞ்ச சத்தியம் தான் உன்னை காப்பாத்திச்சு. போய் அம்மனுக்கு ஒரு கோழிய பலி கொடு, உன்னை காப்பாத்தினதுக்காக. என்ன புரிஞ்சுதா? சுஜாதா, நான் சொல்றத கேளு. நீ அங்க போனா கண்டிப்பா உனக்கு கொன்றுவான். என்னடி சுஜாதா, கேஸ் கொடுக்கும் போது உனக்கு இருந்த தைரியம் இப்போ என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு இல்லையா? இப்ப நீ என் முன்னால வரல, அதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. இந்த பையனை இங்கே கழுத்தறுத்து கொண்டுடுவேன். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடி. சுஜாதா, வேண்டாம். சொன்ன கேளு. நில்லு சுஜாதா. நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த அற்புதமான பூ இவதாண்டா. நான் மனசுல நினைக்கிற பொண்ணு, என்ன கொல்ல நினைக்கிற பொண்ணு ஒண்ணுதானா? ஈஸ்வரா, சூப்பர்டா உன் டிராமா. யாரு கொல்ல போறாங்கன்னு இப்ப பாருடா. இவதாண்டா என் கதாநாயகி. பேரு சுஜாதா. உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்த தேவதை. நீ இவங்களை காப்பாத்த நினைக்கிற, ஆனா உன்னை காப்பாத்த எவனும் வரல. பாத்தியா? உன் கண்ணை திறந்து பாருடி. எல்லாரும் உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு. உன் துணியை மொத்தமா எப்ப அவுக்க போறன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், உங்க ஆசையை உடனே நிறைவேத்துற. நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க. இவ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இதே இடத்துல பார்க்கலாம். நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவளை எங்கே சாகடிப்பேன். ஆடி. போ, உள்ள போ. எந்த பொண்ணு மேலேயாவது என் கண்ணு பட்டுடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவ எங்க இருப்பா. கண்டிப்பா இருந்தாகணும். ஆனா நீ மட்டும்தான் என்ன காக்க வச்சு கொன்னுட்டடி. அதனாலதான் உன்னை கொல்லாம கூட்டிட்டு வந்த. உன் கண்ணுல பயமே தெரியலையடி. சுத்தமா பயமே இல்லையே. எதுக்கு பயம்? உன்னால என்ன பண்ண முடியும்? ரேப் பண்ண போறியா? செஞ்சுக்கோ. உன்னை எதுக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. எதுக்கு நான் தேவையில்லாம என்னோட எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ணிக்கணும்? எனக்கு சக்தி இல்ல. ஏதோ ஒரு விலங்கு என் மேல ஏறி போற மாதிரி நினைச்சுக்கிறேன். அதனால நான் பயந்துருவன் மட்டும் நீ என்னைக்குமே நினைக்காத. உன் சாவ பக்கமா நான் இங்கிருந்து போக மாட்டேன். உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யறேன்டி. என் ஆசை தீர்ந்ததும் இந்த ஏரியால இருந்து இல்ல, இந்த உலகத்தை விட்டு உன்னை அனுப்பிடுறேன். ஓடி. பாண்டு, நானா? இவருக்கு உண்மையிலே எங்கேயோ மச்சம் இருக்குடா. இல்லைன்னா அந்த பொண்ணு நேரம் வந்து இவர் வழியில் விழுமா?
என்னடி நாடகம் ஆடுறியா? கல்லு மாதிரி இருக்க. உனக்கு பிடிக்காத புருஷன் கூட முதல் இரவு இல்லடி இது. நீ வெறுக்கிறவன். நீ யார கொல்லணும்னு நினைக்கிறியோ அவனை தாண்டினா காற்றி நெருப்ப காற்றி கோவத்தை காற்றி காற்றி மானம் போகுதுன்ற பயம் இல்லையா? பயப்படுறி எதிர்த்து நில்லுடி. ஏதாவது ஒண்ணு செய்டி. அப்ப தாண்டி எனக்கு மூடு வரும். அடிடி அடிடி அடி 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 என்ன அடி. நல்லா அடி நல்லா அடி. துப்பு போறியா? அரி துப்புடி துப்புடி துப்புடி. நான் எத்தனை நாளும் உனக்காக காத்துட்டு இருக்க தெரியுமா? 1 இல்ல 2 இல்லடி 300 ரேப் பண்ணிருக்கேன். என்ன ஆண்மை இல்லாதவன ஆக்கிடுவ போல இருக்கு. என்கிட்டயே நீ நாடகம் ஆடுறியா? இன்னைக்கு உன்னை கொன்னு போதைக்கிறேன் பாரு. இந்த ஏரியால பொண்ணுங்க நான் அனுபவிக்கத்தான் இருக்கணும். இல்லன்னா அவங்க செத்து போயிடணும். எழுந்துரு. என்ன பாண்டு, நீ பார்த்த ஷூட்டிங்ல போடுவா. அங்க ஒன்னும் நடக்காது. எதுக்கு நான் அடிக்கிறாரு? நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. எல்லாம் ஆக்டர் அவனுக்கு. அவருக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேணா நீ பாரு. எனக்கு ரேப்புனாலும் பயம் இல்ல, சாவுனாலும் பயம் இல்ல. உங்க அம்மா எந்த நேரத்துல நீ உன்னை பெத்தா? அந்த பொண்ணு இப்போ சுட்டு போடும். நமக்கு எதுக்கு வம்பு? முருகா, ரகசியம் வெளியே வந்துருச்சுடா. இது உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அத தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்க கூடாது. இவளை தூக்கிட்டு போய் ஏரியில போட்டுருங்க. நல்லா மாட்டிக்கிட்டடா. உன் பலவீனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி எந்த பொண்ணையும் ரேப் பண்ணத மாதிரி பண்றேன் பாரு. உன்னை சாதாரணமா கொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் ருத்ரகாளி. என் தாண்டவம் இனிமே தாண்ட ஆரம்பிக்க போகுது. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.